வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மற்றும் நிக்கல் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட காப்பர் மார்க்கெட்டோட ஓப்பனிங் 357 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து 362 ரெசிஸ்டன்ஸை வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 358 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்து 352 வரைக்கும் நம்ம டார்கெட்டை தொட்டு அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. மறுபடியும் காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக அமைஞ்சிருந்தது. சரி, திங்கக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்து அடுத்த இலக்கான 345.6 அப்படி தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு மாற்றம் தான், ஸ்டாப் லாஸை 362லேருந்து 56 வரைக்கும் குறைச்சி கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் அதிகமாக பணம் இருக்கவங்க 58 வரைக்கும் கூட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். 356 வரைக்கும் காப்பர் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம நிக்கல் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நிக்கல் மார்க்கெட்டோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நிக்கல் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா 732 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நிக்கல் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, தொடர்ந்து நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 736 மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக அமைஞ்சு 725 வரைக்கும் வந்திருக்கு. மறுபடியும் 732 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 727 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக அமைஞ்சிருந்தது நிக்கல் மார்க்கெட்டாக. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம், அதாவது திங்கக்கிழமை மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தொடர்ந்து நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு மாற்றம் தான், ஸ்டாப் லாஸை 736க்கு மாற்றிருக்கிறோம். 736 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னா, அடுத்த டார்கெட் 721.6, 712.8. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.